தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: சுவிசேஷ சுடராய் பற்றி எறிவோம். இன்றைய மிஷனரி அலெக்சாண்டர் டஃப். மண்ணில் பிறந்தது 15/4/1806 ஆண்டு. விண்ணில் சென்றது 12/2/1878 ஆண்டு. ஊர் பெர்த்ஷயர். நாடு ஸ்காட்லாந்து. தரிசன பூமி இந்தியா. 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம். இந்தியாவின் வங்காள மாநிலம் கிறிஸ்துவை அறியும் வாய்ப்பினை பெற்றது. பல மிஷனரிகள் வங்காளத்தை உயிர்மீட்சி அடைய செய்தார். கியாந்தர், ரிங்கல் தோபே, வில்லியம் கேரி, மார்ஷ்மென், வார்ட் ஆகியோர் வரிசையில் சிறப்பிடம் பெறுபவர் கணம் அலெக்சாண்டர் டஃப். ஸ்காட்லாந்து நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு மிஷனரியாக வந்தவர். வரும் வழியில் இருமுறை அவரும் அவரது மனைவியும் கப்பல் சேதத்தினின்று தப்பினார்கள். பின்னர் பல இன்னல்களுக்குட்பட்டு 1830 ஆண்டு கல்கத்தா வந்து இறங்கினார். இவர் சொற்திறனும் எதையும் சாதிப்பதற்கான ஆற்றலும் படைத்தவர். வங்காள மாணவர்களுக்கு ஆங்கில மொழியை கற்றுக் கொடுப்பதன் மூலம் அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்த எண்ணி கல்லூரி ஒன்றை 1830 ஆண்டு ஆரம்பித்தார். ஆனால் அக்கல்லூரி திறக்கப்பட்ட போது வெறும் 5 மாணவர்களே வந்து சேர்ந்தனர். அலெக்சாண்டர் டஃப்பின் அயராத உழைப்பினால் 300 மாணவர்கள் கல்லூரியில் இணைந்தனர். டஃப் பலவித கலைகளையும் ஆங்கிலம் மூலம் அவர்களுக்கு கற்பித்தார். மக்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைந்ததால் தங்கள் சமுதாயத்தில் உள்ள குறைபாடுகளை மறைய செய்தனர். உடன்கட்டை ஏறுதலின் கொடூரமும் குழந்தை பருவ விவாகமும் விடைபெற்றன. நற்செயல்கள் அனைத்தும் சரியான முறையில் நடைபெற்றன. ஆங்கிலத்தில் கிறிஸ்தவ நற்செய்தி கூட்டங்களை ஆரம்பித்தது. அநேகரை கிறிஸ்துவ போதனையில் வளர செய்தார். இதனால் வங்காளத்தில் புது யுகம் தோன்றியது. அன்பரே, அறியாமை என்னும் இருளை அகற்ற உங்களை போன்ற அர்ப்பணிப்புள்ளோர் தேவையல்லவா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு பற்றி எரியும் பக்தி இல்லாத ஒரு சீடனை மன்னிக்கவே முடியாது என்கிறார் மெக்டொனால்ட்.